இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் அதனுடைய முறைமைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலியை செலுத்தப்படுகிற பலிபீடமும் நமக்கான பலியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தில் சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி போன்ற பலிகள் செலுத்தப்பட்டது. சர்வாங்க தகன பலி அது தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையான பலி. கிறிஸ்துவ நமக்காக தம்மை தாமே சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமானோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்படி செய்து நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் மேல் விழப்பண்ணி அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுக்கும்படி செய்தார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிப்பதோடு நம்முடைய மனசாட்சியையும் சுத்திகரிக்கிறது. எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படிக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படுகிற மிருகம் தோல் உரிக்கப்பட்டு சந்து சந்தாக வெட்டப்பட்டு பலிபீடத்தின் மேல் கிடத்தப்பட்டு அது முற்றிலுமாக சுட்டரிக்கப்படுவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதே போல நாமும் நம்மை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்முடைய சிந்தையும் நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட மிருகம் முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டது போல நாமும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுக்காக பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, கிருபாதார பலியாக உண்மையே ஒப்பு கொடுத்தது போல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழவும் உமக்கேற்ற சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் எங்களையும் அர்ப்பணித்து வாழ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.